ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 20th ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வேதாவும் அறிவும் சாரதா அம்மா கிட்டேயும் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என்னத்தை ரொம்ப நல்லா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க, இப்படியா எங்களை ஏமாற்றுவீங்க அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆதி வராரு. ஆதி வந்த உடனே சொல்கிறாரு, இதை பாரு ஸ்வேதா, இனிமேல் அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசுகிறதெல்லாம் விட்டுடு. உனக்கு என்ன சொத்து தானே வேணும், அதெல்லாம் பாரதி இதாக சைன் போட்டால் எல்லாமே முடிஞ்சிடும். நீ வக்கீல்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணு, நாளைக்கே இந்த சொத்தெல்லாம் திருப்பி உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, இந்த வாட்டியாவது நம்பலாமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி நான் கண்டிப்பாக எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவங்க சந்தோஷமாக அப்படியே போயிடுறாங்க. இப்போ பாரதி ஒரு மாதிரி யோசனையிலேயே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தமிழ் வரா. தமிழ் வந்தோடனே இப்படி குதிச்சுட்டு சந்தோஷமாக வரா. உடனே பாரதியை பார்த்து கேட்குறா, இந்த மாதிரி என்னம்மா நீ எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே பாரதி கேட்குறாங்க, உனக்கு என்னடி இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழ் சொல்கிறா, ஆமாம்மா பாட்டி எல்லா சொத்தையும் என் பேரில் எழுதி வச்சுட்டாங்களாமே, அப்போ இனிமேல் நான் தானே இந்த சொத்துக்கெலாம் உரிமை, அப்போ நான் தானேம்மா இனிமேல் கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாரதி, என்ன தமிழ் பேசுகிற நீ, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கை ஓங்கி அடிக்க போகிறாங்க. அப்போ உடனே தமிழ் சொல்கிறா, உனக்கு யார் இதெல்லாம் முதல்ல சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சமையக்கார அக்கா தாம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இது கேட்ட உடனே பாரதி ரொம்ப கோச்சிக்கிறாங்க தமிழ் மேலே. உடனே இதை பாரு தமிழ், இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லாதது, பாட்டி ஏதோ பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம என்றைக்குமே ஆசைப்படவும் கூடாது, இது நமக்கு சொந்தமும் இல்லாதது, அதனால் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தமிழ், வெளியில் போய் யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் நீ பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே தமிழ், சாரிம்மா நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாரதியும் சாரி நான் உன்னை அடிக்க கை ஓங்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காத்தால் ஸ்வேதா வக்கீலை வரவழைச்சிட்டாங்க. இப்போ சொத்தெல்லாம் தமிழ் பேரில் இருக்கிறது. இப்போ பாரதி தான் கார்டியனுங்கிறதுனால பாரதி கையெழுத்து போட்டாலே எல்லாமே ஸ்வேதா பேருக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சதுனால டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ் பேரில் இருக்கிறதெல்லாம் ஸ்வேதா பேரில் மாற்றிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வக்கீல் நின்றுட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாரதி அங்கே வந்த உடனே பாரதியும் தமிழ் வராங்க, ஆதி இருக்காங்க, சாரதாம்மா எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஸ்வேதா ஆதியை பார்த்து, மாமா பாரதி இதில் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முதல் நாள் நைட்டே பாரதி கிட்டே பேச வருவார் ஆதி. பட் பாரதி சரியாகவே பேச மாட்டாங்க. நான் தமிழ் கூட போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி விட்டேத்தியாக சண்டை போடுற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போவே ஆதி கேட்பார், என்னாச்சு பாரதி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னோட ஏன் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ உடனே பாரதி சொல்லுவாங்க, நீங்கள் போய் தமிழ் கூட படுத்துக்கிறேன்ட்டு போய் படுத்துக்கிட்டீங்க, அப்போ நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா இல்லை நீங்கள் தான் பதில் சொன்னீங்களா, அதே மாதிரி இப்போயும் என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போவே ஆதி யோசிக்கிறாரு, என்ன பாரதியோட நடவடிக்கையெல்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காத்தால் எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. கையெழுத்து போடுறதுக்கு பாரதி கிட்ட பேப்பரை நீட்டுறாங்க. இப்போ பாரதி இங்கே அதிரடியாக சொல்லிடுறாங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன், இதுலேருந்து இது என் தமிழுக்கு என்னோடய அத்தை தமிழுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த சொத்தை நான் யாருக்காகவும் இதுலேருந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஸ்வேதாக்கெலாம் ஒரே சந்தோஷமாயிடுது. ஓஹோ பார்த்தியா, நான் முதலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, நீ கல்யாணத்துக்கு பண்ணிக்கிட்டதே மாமாவோட சொத்துக்காக தான், இப்போ ப்ரூவ் பண்ணிட்டா பார்த்தீங்களா மாமா, என்னமோ பெரிய பாரதி நீங்களே, இப்போ அவள் ப்ரூவ் பண்ணிட்டா பாருங்கள், பணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பாரதி, ஆமாம் நான் பணத்துக்காக தான் ஆதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ என்னங்கிற நீ, ஆமாம் நான் அதுக்கு தான் பண்ணிக்கிட்டேன், நீ அப்படி தானே சொல்லுவேன், அப்படியே வச்சுக்கோ, அப்போ இவ்வளோ ஈஸியாக எனக்கு கிடச்ச சொத்தை நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், இதுலேருந்து ஒரு நயா பைசா கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே ஆதிக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. என்ன பாரதி, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிற ஆள் இல்லையே, என்ன ஆச்சு பாரதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரதாமாவும் சொல்கிறாங்க, ஏன் பாரதி இப்படிலாம் பேசுகிற, இதெல்லாம் நம்ம பேசி முடிவெடுத்தது தான், இப்போ என்னத்துக்கு நீ இவ்வளோ இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லத்தை நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இது என்னோடய சொத்து இப்போது, அதனால் நான் இப்போ யாருக்கும் இதுலேருந்து ஒன்றும் கொடுக்க மாட்டேன், உன்னால் ஆனதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வா தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது ஆதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்வேதா மேலே பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ பார்த்தீங்களா மாமா, பணத்துக்காக வந்தவ பாரதின்னு சொன்னபோது நீங்கள் நம்பலை, இப்போ அவளே அவள் வாயால் சொல்லிட்டா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க பாரதியை பற்றி ஆதிக்கிட்ட. ஆதியால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ உடனே அறிவும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாரு,
என்ன மாப்பிள்ள எப்போ பார்த்தாலும் வாக்குறுதி கொடுக்குறீங்களா, உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலையே இல்லை, எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் ஏமாற்றினீங்க, இப்போ வீட்டுக்கு வக்கீலை கூட்டி திருப்பி இப்போ ஏமாத்துறீங்க, இதே தான் உங்கள் வேலையா அப்படின்லாம் சொல்லி அவரும் கேட்குறாரு. ஆதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணித்தரேன். பாரதியே இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல, மேபி அவங்க ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட உடனே ஸ்வேதா வந்து, அப்பா சரி விடுங்கப்பா, அவர் வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து பணத்துக்காக தான் தன்னை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீன் இருக்க மாட்டார், நாம் வேறு கஷ்டப்படுத்த வேண்டாம், மாமா தான் டைம் கேட்குறாருல, டைம் கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே ஆதி வந்து நேராக பாரதி கிட்ட ஏறி வந்து கேட்குறாரு, என்னாச்சு பாரதி, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் சொத்துக்காக ஆசைப்படுறவங்க கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க, உங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக கீழே பேசுகிறாங்க தெரியுமா, ஏன் பாரதி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, பேசட்டும் ஆதி, எனக்கு தெரியும் அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படலை, நீங்களும் உங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை ஒன்றுமே இல்லாமல் இந்த ஸ்வேதா கள்ளி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை, சரி ஓகே ஒரு வாக்கு தரோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறோம், பட் ஆனால் அது நடக்கலைங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஆதி, நீங்கள் அந்த காரணத்தை எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி, அம்மா வந்து வார்த்தை கொடுத்துட்டோம், அதை வந்து ஸ்வேதாவை ஏமாற்றிட்டோம், அவளோட ஏமாத்தலுக்கு நம்ம பொறுப்பானதுனால சரி சொத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை பாரதி அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. பட் ஆனால் பாரதி ஒன்றே சொல்கிறாங்க, இதை போய் நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா எல்லோரும் சிரிப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காரணத்துக்காக இவ்வளோ பெரிய சொத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்காது, அந்த காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள், அந்த காரணத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் நான் நீங்கள் இதை சொத்தை கேட்கவே வேணாம், நானே கழுத்து போட்டு கொடுத்துருவேன், அவள் என்னத்தையும் சொல்லி உங்களெல்லாம் மிரட்டுறா, நீங்களும் அம்மாவும் அவளை பார்த்து பயப்படுறீங்க, அப்படி என்ன மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆதி, அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த சொத்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் உடனே கையெழுத்து போட்டு நான் கொடுத்துருவேன், சொல்லுங்கள் ஆதி அப்படின்னு கேட்குறாங்க. ஆதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டம்பிச்சு நிற்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ வந்து இதயத்தோட உண்மையை மறைக்கிறதுக்காக இவங்க சொத்தை கொடுத்து அடக்கலான்னு பார்க்குறாங்க, ஆனால் பாரதி தெரிஞ்சுக்காமல் விடமாட்டாங்க போல இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.